ஷேய் எப்பா சூரியன், விஷ்ணு, பிரம்மா, நந்தி எல்லாரும் சேர்ந்து அந்த இராணுவ வீரருக்குள்ள கட்டு, மந்திரவாதியை கட்டு, அரசியல்வாதி கட்டு, பல லட்சம் கோடி பலாயிரம் கோடி உள்ளவன் கட்டு, உலக நாடு கட்டு கட்டி மந்திரத்தால் அடைச்சி வச்சுருந்தாப்பா. சுடுகாட்டு எரிப்பு கைலாசத்தில் எரிச்சாச்சுப்பா. இனிமேல் நீ அதை வழியை திறந்து சீக்கிரமாக உள்ளே கொண்டு வர பாருப்பா. இந்த கட்டு நம்ம எரித்து சாம்பல் ஆக்கலைன்னா பெரிய நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அந்த கட்டின கட்டு, மந்திரவாதியை கட்டின கட்டு, அரசியல்வாதி கட்டின கட்டு, அடுத்து பிரதமர், குடியரசு ஜனாதிபதி, நிதியமைச்சர் எல்லாரும் ஒன்றோட உட்கார்ந்து அந்த கட்டின கட்டி தானே அவன் வச்சுருக்கான். அந்த கட்டை உடைச்சாச்சு. அப்போ இராணுவ வீரர்கள் எல்லாம் அடைக்க நீதிமன்ற கோர்ட்டு டெல்லி எல்லா இராணுவ வீரர் முப்படை தரப்பட எல்லா படையும் ஒன்றோட அரசியல்வாதியை அடிக்கிற மாதிரி கணக்கை விடப்பா. பூரா மூளை திருப்பி அவனோட டெல்லியில் அடிக்க விடு. அப்படின்னா உள்ளே வருவான், எல்லா மாநிலத்தில் உள்ளே வருவான், தமிழ்நாட்டுக்குள்ளே வருவான். நீதிபதி ஜட்ஜி ஐயா எங்கே உட்காந்துருக்காரு, இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு எங்கே இருக்குது, ஐயா எங்கே உட்காந்துருக்காரு, அப்போ தான் தேடுவான். அப்போ தான் நீதிமன்ற கோர்ட்டு டெல்லியில் தமிழ்நாடு வரைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கேள்வி கேட்பான். கேட்க மாட்டான்ல, கேட்பான். கேட்கல தான் எல்லாத்துக்கும் அந்த ஜட்ஜி கோட்டார் ஆணு பெண்ணுக்கும் ஒரு திகற்றல் வரும். உட்கார்ந்துருக்காரு தெரியலையா, ஏன் இவ்வளவு அசால்ட்டாக இருக்கீங்கிற கேள்வி அவன் தான் கேட்பான். வேறு யாரும் கேட்க முடியாது. கேட்கறதுக்கு அவனுக்கு ரூல்ஸ் இருக்குது, சட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. தப்பு பண்ணி வச்சுருக்கான். எவ்வளோ தப்பு நடத்தான் அரசியல்வாதி. இது ஏன் நீதிமான் வந்துட்டார், அரசன் அன்று கொள்வார், தெய்வம் நின்று கொள்ளும். ஐயா வந்துட்டார், அரசன், நீதி அரசர் வந்துட்டார். பார்க்கலையா, அவன் இந்த கேள்வி வரும். வரையில் தான் எல்லா நீதியை சேர்த்து கோட்டாருக்கு பூரா சிக்கல் வரும். இதுதான் கணக்கு. கால் சத்தியப்பா.